இறைவனை அடைவதற்கு ஒரு வழி என்ன அப்படின்னு சொன்னா தர்மம் தான் வழி. தர்மம்ங்கிறது அடுத்த வாளுக்கு ஒரு பொருளை கொடுக்கறது. ஆலயத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய வாசலுக்கு தர்மம் பண்றோமோ இல்லையோ, அது நம்ம எந்த அளவுக்கு அடுத்த வாழ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு திருப்பி வரும். கொடுத்ததை விட 3 மடங்கு வரும். 1 ரூபா நம்ம தர்மம் பண்றோம்னா 3 ரூபா நமக்கு அது வருமானமா வரும், மிகையாகும். அதனாலதான் தர்மம் பண்ணுன்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தபடியா ஆலயங்கள்ல தட்சிணா அப்படின்னா மரியாதை குறிச்சு அந்த பணத்தை அந்த பூஜை பண்ணி பூஜையெல்லாம் முடிச்சு அதற்கு விளைவாக நாம் கொடுக்கறத தட்சிணான்னு சொல்றோம். அது என்ன பண்ணணும்னா 7 மடங்கு பலனத்தை. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற முறைப்படி யாகம் பண்ணி அந்த யாகம் எல்லாம் முடிச்சாதான் தானம் கொடுக்கலாம். அந்த மாதிரி தானம் பண்ணும்போது 21 மடங்கு பலனை தரும். நம்ம தானத்தினுடைய சிறப்பு, தர்மத்தினுடைய சிறப்பு, தட்சிணையினுடைய சிறப்பு, இதெல்லாம் நாம இவ்வளவு நுட்பமா தர்மமே பொருளா கொண்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள வச்சுட்டார். தர்மமே பொருளா கொண்டுனா பொருள்களை கொண்டுதான் தர்மத்தை செய்வார்கள். பொருள்ங்கிறது செல்வத்தையும் குறிக்கும், தானம் கொடுக்கிற பொருளையும் பொருள்னு கொடுக்கும். ஒவ்வொரு மனிதனும் தன் இயல்பு சார்ந்து தன் சூழல் சார்ந்து தர்மத்தையோ அல்லது தானத்தையோ அல்லது தட்சிணையோ கொடுப்பது என்பது 5 விதமான பலனை தரவல்லது. கொடுக்கறதுக்கு பலன் மேலா வருது, அது வேற விஷயம். 5 விதமான பலன் என்னன்னா, ஆபத்து காலத்திலே நமக்கு அது உதவும். ஒரு மனிதனுக்கு கரெக்டா தினசரி கோயிலுக்கு போற வழக்கம் இருக்கு. அவன் ஒரு 10 வருஷமா தரிசனம் பண்ணிட்டு வரான்னு வச்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு அவளுக்கு ஒரு 7.5 சனி பிடிக்கிறது, ஏதோ காலம் சரியில்லை அவருக்கு இயல்பாவே அப்படின்னு சொன்னா அது அவரை 4 மடங்கு தான் பாதிக்கும். ஏன்னா இந்த 10 வருஷ பலன் அதை காப்பாத்திடும். அதனால காலத்தினால் ஏற்படுகிற இடர்பாடுகளை தீர்க்கும். அடுத்தது இந்த தர்மம் கர்மாவினால ஏற்படுற இடர்பாடுகளை தீர்க்கும். காலம் வேற, கர்மா வேற. கடவுளுடைய அருளினாலே கொடுக்கப்படுகிற அருள் சக்தி, அருள் செல்வம் அப்படிங்கிறது வரக்கூடிய தலைமைக்கும் நன்மை செய்யறதுதான் அமையும். வரக்கூடிய தலைமை, இந்த தலைமுறை இல்ல, இன்னொரு தலைமுறைக்கும் நமக்கு நன்மையை செய்யக்கூடிய வல்லதா ஆலய தர்மங்களை பத்தி எல்லாம் சொல்லும்போது கோயில் கட்டுறது, சுவாமி வாங்கி கொடுக்கறது, அதாவது பூஜை இல்லாத கோயிலுக்கு பூஜைகளை ஏற்பாடு பண்றது அப்படின்னு மகத்தான தர்மத்தை எல்லாம் பற்றி சொல்லியிருக்கா. அதுல மிக உயர்ந்த தர்மமா எல்லாத்த விட மேலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சிவன் கோயில் பூஜை இல்லாம இருந்து அதுக்கு யார் பூஜை பண்றாலோ அதை விட மேலான தர்மம் இல்லை, அதுக்கு சமமான தர்மமும் இல்லை.